என்ன தம்பி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க தம்பி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சரின்னு சொல்லுங்க தம்பி. அப்படியெல்லாம் உடனே சரின்னு சொல்லிட முடியாது சார். என் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணி முதல்ல இந்த விஷயத்தை பத்தி கேட்டுருங்க. என்னது தம்பி? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட் அம்மா கிட்ட விற்கணும்னு தானே பேசுறதுக்கு போயிருக்கீங்க. அதான் இப்படி போற வழியிலேயே கீழே விழுந்துட்டேன்ல தம்பி, தடப்பட்டு போச்சுல அந்த விஷயம். இல்ல, இருந்தாலும் நீங்க அம்மாவுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசி கேட்டுருங்க. அவங்க வாங்கிக்கிறாங்களா என்னன்னு கேட்கவா? ஆமா சார். அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்டயே கொடுத்துருங்க சார். எதுக்கு சொல்றேன்னா, இங்க எங்க அம்மாவுக்கு பக்கத்துலயே நானும் ஒரு எஸ்டேட் வாங்கி எங்க அம்மாவுக்கு போட்டியா வர விரும்பல. அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அப்படி பண்ணா அது ரொம்ப தப்பாகி போயிடும். தம்பி, இப்ப என்கிட்ட எஸ்டேட் மட்டும்தான் இருக்கு, எந்த ஃபேக்டரியும் இல்ல, குவார்டர்ஸ் எதுவுமே இல்ல. உங்களை மாதிரி என் எஸ்டேட்ல விளையிற எல்லா தேயிலையையும் நான் உங்க ஃபேக்டரிக்கு தானே தம்பி பவுடர் ஆக்குறதுக்கு அனுப்புறேன். இப்ப என்கிட்ட இருந்து எஸ்டேட்டை நீங்க வாங்கினா நீங்களும் அப்படித்தான் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு போட்டியா நீங்க வர்ற மாதிரி எல்லாம் ஆகாது தம்பி. இல்ல சார், இது சரியா வராது. நீங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பாப்போம். சரி இருங்க, இப்பவே கேட்டுருவோம். ஹலோ. அம்மா வணக்கம், நான் வேதாச்சலம் பேசுறேன், உங்க பக்கத்து எஸ்டேட்ல இருந்து. அண்ணாச்சி சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்மா, கடவுள் புண்ணியத்துல. உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க சொல்லி கணக்கா பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், வந்தாரா? நான் இருக்கும்போது வரலையம்மா, ஒருவேளை வீட்டம்மா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருந்துருப்பாரு. கொடுத்துருந்துருப்பாரு. சரி, கல்யாணத்துக்கு வந்துருங்க கண்டிப்பா. முயற்சி பண்றேம்மா. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். பஸ் 2 பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வசதி படலைன்னா கார் வேணாலும் ஏற்பாடு பண்ணுவோம், வந்துருங்க. உங்க எஸ்டேட்டுக்கு பின்னாடி எஸ்டேட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, மருதமுத்து, அவருக்கும் பத்திரிக்கை வச்சிருக்கு, அவரும் வருவார். அவர் கூட சேர்ந்து கூட வந்துருங்க. சரிம்மா சரிம்மா, நான் வீட்டம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். கண்டிப்பா வரணும், லீவு நாள்ல தான் கல்யாணத்தை வச்சிருக்கு, கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா சரிம்மா, வந்துடுறோம்மா. சரி. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு தான் கால் பண்ணேன். அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? மகன் வெளிநாட்டுல இருக்காருல்ல, உங்களுக்கு தெரியுமே. ஆமா இருக்காரு. நல்லா இருக்காரா? அதெல்லாம் நல்லா இருக்காருமா, கடவுள் புண்ணியத்துல. இப்ப என்னன்னா, எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. என் கூடயே வந்து செட்டில் ஆயிருங்கப்பான்னு சொல்லி என்னையும் என் சம்சாரத்தையும் தம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. அப்படியா? போகலாம், ஆனா இங்க எஸ்டேட்டை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதாம்மா, அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ்டேட்டை யாருக்காவது வித்துட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். வீட்டுல நீங்க இல்ல போல தெரியுது. ஆமா, நான் இங்க சென்னையில என் மகன் வீட்ல இருக்கேன். அதாம்மா, இப்போ எஸ்டேட்டை நீங்க வாங்கிக்கிறீங்களாமா? எஸ்டேட்டை நான் வாங்கிக்கிறதா? சாதாரணமாக இருந்தால் வாங்கிக்கிடலாம். இப்போ இருக்கிற வேலையவே என்னால் பார்க்கறதுக்கு முடியலை. அதனால தான் என் மூத்த மகனையே நான் பெங்களூர்லேருந்து வர வச்சேன். இப்போ அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், ஊட்டியில் இருக்கிற எஸ்டேட்லேயே பெரிய எஸ்டேட் எங்களோடது தான். என்னால் ஒத்தாளாக இருந்து அதை பராமரிக்க முடியலை. பத்தாக்குறைக்கு இனிமேல் பெங்களூர் எஸ்டேட்டையும் நான் தான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த கல்யாண வேலை வேறு தலைக்கு மேலே இருக்குது. வாங்குறத பற்றி ஒன்றுமில்ல, வாங்கி போட்டுடலாம். வாங்கி போட்டுட்டு பராமரிக்க முடியணும்ல. இப்போது எஸ்டேட் வாங்குறதுன்னா அத்தோட நிற்காது, லேபர்ஸையும் சேர்த்து பராமரிக்கிறாப்புல இருக்கும். ஆமாம். உங்களுக்குன்னு அவங்கக்கிட்ட குவார்ட்டர்ஸ் இல்லை, ஆனால் எங்கள் லேபர்ஸுக்கு நாங்கள் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள் எஸ்டேட்டை நான் வாங்கி உங்கள் லேபர்ஸே நான் எடுத்துக்கிட்டா அவங்களும் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. இப்போதைக்கு அந்த வேலையெல்லாம் என்னால் எடுத்து பார்க்க முடியாது. இடமெல்லாம் இருக்குது, வரிசையாக ஒரு 10-20 வீடு கட்டி விட்டால் தாங்கத்தான் செய்யும். ஆனால் அதை எடுத்து பார்க்கறதுக்கு என்னால் முடியலை. இருக்கிறதையே நான் என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், நீங்கள் வேணால் மருதமுத்துக்கிட்ட கேட்டு பாருங்களேன். அவர்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாருன்னா கேட்டு பாருங்க. இல்லம்மா, நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் விருப்பப்பட்டேன். ஏன்னா உங்க மகன் இதுக்குன்னு படிப்பு படிச்சிருக்காருல்ல, அதனாலதான். இப்போ அதில் தானே எனக்கே பிரச்சனை. நானே எங்கள் எஸ்டேட்டை பார்க்கறதுக்கு ஆள் போட்டு தான் நம்ம பார்க்க போகிறேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வேலை என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது வரைக்கும் சூப்பர்வைசரும் கணக்கா பிள்ளையும் தான் பார்த்துக்கிட சொல்லியிருக்கேன். அதனால் கோச்சுக்கிடாதீங்க, உங்கள் எஸ்டேட்டை வாங்குற நிலமையில இப்போ நான் இல்லை. அப்படிங்களாம்மா? சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். தப்பாக எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இல்லம்மா, முடியணும்ல, முடிஞ்சா தானே உங்களாலையும் பண்ண முடியும். அதான் முன்னாடி வயசு காலத்தில் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றினேன். இப்போ எனக்கும் வயசாயிருச்சு, தளர்ந்துருச்சு. பார்த்தீங்களா, நானே பொறுப்பை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் என் மகனை வர சொன்னேன். அதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நாள் பார்த்து தான் போடணும். தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. சரிங்கம்மா. சரி, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க. இந்த எனக்கும் கல்யாண வேலை நிறையா இருக்குது. இந்த மண்டபத்து வரைக்கும் நானும் என் மருமகளும் போக வேண்டியதாக இருக்குது. போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க பாருங்க, நான் வச்சிடுறேன். ஆட்டுங்க ஐயா. தம்பி, உங்க அம்மா வாங்கலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களால பாத்துக்கிட முடியாதான். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல நான் வேற வெளியாளுங்க கிட்ட பார்க்கவா? ஆனா அதுக்கு எனக்கு மனசே வரல தம்பி. உங்களுக்கு நான் எல்லா வசதியும் பண்ணி தரேன் தம்பி.
இப்ப நான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா என் வீட்டுல கூட நீங்க இருந்துக்கோங்க. நான் வீடெல்லாம் விற்கல. வர்ற பணத்தை பேங்க்ல போட்டுட்டு வட்டியை மட்டும் வாங்கிக்கிட்டு மகன் கூட போய் செட்டில் ஆயிடலான்னு தான் இருக்கேன். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஊர் ஞாபகம் வந்தா இங்க ஊட்டியில வந்து தங்குறதுக்கு வீடு வேணும்ல, அதுக்காக வீடெல்லாம் வச்சிருக்க தான் போறேன். என் பங்கு சொத்துன்னு என் மகனுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக. நீங்க இப்போதைக்கு அங்க தங்கன்னா தங்கிக்கங்க தம்பி. மற்றபடி பேங்க்ல எல்லா வேலையும் நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். வெளியாளுங்க கிட்ட கொடுத்தா தோட்டத்தை சரியா பராமரிப்பாங்களா என்னமோ தெரியல. இல்ல வேற எதுவும் பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை எதிர்த்து நிக்கிறோம், உங்க அம்மாவுக்கு போட்டியா இருக்கோம்ல என்னைக்கும் நினைக்காதீங்க தம்பி. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம், நாளைக்கே அது சரியா போயிடும். என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் பெத்த மனசு, நீங்களும் அவங்க பிள்ளை. அப்படியெல்லாம் என்னைக்கும் அது விரிஞ்சு போகாது. சின்ன சின்ன உரசல் எல்லா இடத்துலயும் வரத்தான் செய்யும். அதான் சார், அது எனக்கும் புரியுது. அதான் அப்படி இருக்கிற நிலைமையில நான் தனியா ஒரு தோட்டம் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி, இந்த ஊட்டியில முதல்ல நான் தான் காப்பி போட்டிருக்கேன். இப்ப நீங்க போட்டிருக்கீங்க. வேற யாருக்கிட்டையும் நான் எஸ்டேட்டை கொடுத்தா காப்பி தோட்டத்தை அவங்களுக்கு பராமரிக்க தெரியாது. ஏன்னா வேற யாரும் போடல. நீங்க பாத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையில தான் தம்பி உங்ககிட்ட கேட்கறேன். யோசிக்காதீங்க தம்பி. சரிங்க சார், நான் வாங்கிக்கிறேன். என்னது இது இப்படி இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு? நைட்டெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு காலையில் மாற்றி விடுறதுக்கு ஆளை காணுமேன்னு பார்த்தா இங்கே இந்நேரம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அங்கே வாசலில் சுந்தரி அக்கா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவுமா கேட்கல? என்னங்க வேந்தன், தொட்டு உழுப்பித்தான் எழுப்பணுமோ? தொட்டா அது வேற நான் ஏதோ கற்பழிச்சிட்ட மாதிரியில் கத்துவாரு. என்னங்க என்னங்க வேந்தன் வேந்தன். ச்சே, ஒரு மனுஷன் இப்படியா தூங்குவாரு? வேற வழியே இல்லை, உழுப்பித்தான் எழுப்பணும். என்னது இது 3 காலு? இந்த மனுஷனுக்கு எப்போ 3 கால் வந்தது? இல்லை, இதில் கீழே இருக்கிற 2 காலு அப்பா காலு, மேலே இருக்கிற காலு தான் வேந்தனோட காலு. அப்போ இன்னொரு காலங்க, அது எங்கே இருக்கு? போர்வைக்குள்ளே இருக்கா? எந்த பக்கம் இருக்கு? ஐயா, என்னது இது? அப்பாவும் இவரும் ஒன்றாவா தூங்கிக்கிட்டு இருக்காங்க? அந்த ரூமில் இவரை தூங்கக்கூடாது, என் ரூமில் தான் தூங்கணும்னு சொல்லி தானே இங்கே தூங்க வச்சுட்டு போனேன். இங்கே எப்படி அப்பா வந்தாரு? வந்தது தான் வந்தாரு, ஏதோ புதுசாக கல்யாணமானவங்க தூங்குற மாதிரியில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இதுக்கு மேலே போர்வையை விளக்கணுமா எப்படின்னு தெரியலையே. விளக்கி பார்த்தா இவங்களுக்கு அசிங்கமாக இருக்குமோ என்னமோ, நமக்குள்ள சங்கடமாக இருக்கும். தலை வைக்கிற இடத்துல காலை வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறாங்கன்னு பாரு 2 பேரும். சே, இந்த பக்கம் போர்வையை விளக்குனா நம்ம மனம்தான் போகும். பேசாமல் அந்த பக்கம் போகும். வந்து வாச்சிருக்காங்க பாரு 2 பேரும். அதான் அதான் நான் நினச்சது சரிதான். இவர் எனக்கு தாலி கட்டினாரா இல்லை எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரானே தெரியல. எப்படி படுத்து கிடக்காங்க பாரு 2 பேரும். 2 பேருக்கும் ஆபரேஷன் பண்ணியிருக்கோங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? இப்படி உருண்டு புரண்டுகிட்டு இருக்காங்க, வலிக்காதா? உட்காந்துருக்க சொன்னா செத்த நேரம் உட்காந்தா முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குதுங்கிறாரு. இப்படி மேல படுத்து நசுக்கிக்கிட்டு இருக்காரு எங்க அப்பாவை. வேண்டாம் எப்பா சுத்தம். எப்பா சமோசா. சமோசாவா? வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா உனக்கு? பட்லு மண்டையா, எனக்கு சமோசா வேணும்டா இப்ப. பட்லுவா? யாரு, நானா? ஐயா, எப்பா வேண்டாம். என்ன இப்படி தூங்குறாங்க? 8:30 மணி ஆச்சுன்னு கூட தெரியல. கதவை தட்டுற சத்தம், காலிங் பெல் அடிக்கிற சத்தம் எதுவுமேவா கேட்கல. தண்ணியை கொண்டு வந்து ஊத்திடுவோமா? வேந்தன் வேந்தன் சுத்தம். எப்பா ஏங்க வேந்தன், எங்க அப்பா மேல இருந்து எந்திரிங்க, அவரை நசுக்கி கொண்டு ஓட்டுறாதீங்க. எப்பா எப்பா எந்திரிங்கப்பா, மூச்சு தனங்களையா உங்களுக்கு? ஷோ கடவுளே, எப்படித்தான் தூங்குறாங்க 2 பேரும். இந்த மனுஷனுக்கு இன்னொரு காலு எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. மொத்தமா போர்வையை விளக்குறதுக்கும் பயமா இருக்கு. தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனா பயந்துருவாங்களோ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பேசாம கத்திடுவோமா? என்னாச்சு? விடிஞ்சு பச்சை கோழி கூவி வானத்துல வெள்ளை காக்காவே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னமா தூங்குவீங்க 2 பேரும்? பச்சை கோழி கூவுனதா வெள்ளை காக்கா பறந்ததா? என்னது இது கதை? மாப்பிள்ள, பச்சை கலர்ல கோழி இருக்குமா என்ன? அப்ப வெள்ளை கலர்ல மட்டும் காக்கா பறக்குமா? அவங்க தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க வேற. ஏமா இப்படி கத்துன? மணி என்ன ஆகுதுப்பா? இத கேக்குறதுக்காமா எங்களை இப்படி எழுப்புன? எப்பா வாசல்ல சுந்தரி அக்கா எந்நேரம் அடிச்சு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்களாம் தெரியுமா? அப்படியா? அப்புறம் என்ன, காலிங் பெல் சத்தமும் கேட்கலையா? கதவை தட்டுற சத்தமும் கேட்கலையா உங்களுக்கு? இந்த ஏசி ரூம்ல அந்த சத்தம்லாம் எப்படி கேட்கும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா, எனக்கு அறிவு கம்மியா தான் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு 7 மணிக்கெல்லாம் நீங்க வந்திருக்கணும்ல. இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா? அது அசந்து தூங்கிட்டேன். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஃபோனு மாமா, ஃபோன் எங்க? என் ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சு இல்ல மாப்பிள்ள, அன்னைக்கு கார்ல தொலைச்சிட்டேன்ல.
என் போன் எங்க? உங்க போன்ல தானே மாப்பிள்ள நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் மோட்டுப்பட்லு கோல்டன் சிட்டி பார்த்தோம். போன் எங்க மாமா? அதான் ஆஃப் ஆயிருச்சுல. ஓ, சரி அது அங்க சொல்லுங்க. மாப்பிள்ளைய வையாத, மாப்பிள்ள போன் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆனா சார்ஜ் போட வேண்டியதானே, வீட்ல தானே இருக்கீங்க. அதான் தூங்கிட்டோம்ல. தூங்குறதுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணீங்க? அதான் படம் பார்த்தோம், மோட்டுப்பட்லு கோல்டன் சிட்டி. அதுக்குன்னு ஆஃப் ஆனா சார்ஜ் போட்டுட்டு தூங்கி இருக்க வேண்டியதானப்பா. அங்க வாசல்ல யார் யாரெல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப என்னம்மா சூப்பர் சுந்தரி தானே நிக்கிறா, கதவு திறந்து விட்டுட்டேல, வந்திருப்பாள்ல, அவ பாட்டுக்கு வேலையை பாப்பா, நீ எதுக்கு கத்துற? அவங்க மட்டும் வரல, வேற யார் வந்திருக்கா? எம்கே வந்திருக்கான் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. எம்கே வந்திருக்கானா? ஆமா, பின்ன கல்யாணத்தை ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டு இன்விடேஷன் கொடுக்க வரமாட்டானா? சரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா வாங்க, இப்படியே ஹாஃப் ட்ரவுசரோட வந்து நின்னு இன்விடேஷனை வாங்குங்க. ஏய், அப்புறம் என்ன கேக்குறீங்க? போங்க, போய் முகத்தை கழுவி பிரஷ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஏமா நானு? நீங்களும் தான்ப்பா, அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஏன்பா இப்படி ஆயிட்டீங்க நீங்களும்? மாப்பிள்ள வயிறா அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்பா, நீங்க உங்க ரூம்ல தூங்காம இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் படம் பார்க்க. டிவில பார்க்க வேண்டியதானப்பா. டிவில நம்ம நினைச்ச நேரம்லாம் நமக்கு பிடிச்ச படமா போடுறான், நமக்கு வேணும்னா நம்ம போன்ல தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் பார்த்தோம். என்ன மாப்பிள்ள, சரி போதும், போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, போய் பத்திரிக்கை வாங்கி வைப்போம். 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கப்பா. வீட்டுக்கு வந்தவங்களை எவ்வளவு நேரம் தான் உட்கார வச்சிட்டு இருக்கிறது? நான் வரும்போதே அவன் வெளியே நின்றுட்டு இருந்தான், அவன் வந்துதான் எனக்கு கால் பண்ணான். ஐயோ. ஆமா, இப்ப ஐயோ ஆத்தத்தோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? போங்க, போய் முகத்தை கழுவிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நல்லா தூங்குனாங்க 8:30 மணி வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு. 2 பேரும் கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டு ரெஸ்ட்ல இருக்கீங்களா இல்லைன்னா ஹனிமூன் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு தான் எனக்கும் தெரியல. பாத்தியா நீலா எப்படி கத்திக்கிட்டு இருக்கா இவன்னு? அவன் எப்படி கத்த வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. இவ்வளவு நேரமா தூங்குவான். இவளுக்கு அவன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல போய் விடிய விடிய முழிச்சு பார்த்துட்டு இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? டயத்துக்கு மாத்தி விடுறதுக்கு போயிருக்க வேண்டாம், இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவளையும் வாசல்ல நிக்க வச்சு கத்த வச்சு நம்மளையும் வாசல்ல நிக்க வச்சுட்டான். இவளுக்கு என்ன தலையெழுத்தா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு? எம்கே எம்கே கூல் கூல் ரிலாக்ஸ். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு ஜாலியா? அவ எவ்வளவு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான்னு பாரு. ஆம்பளைங்க உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது எம்கே, பொண்ணுங்களுக்கு தான் புரியும். அது என்ன, நீங்க பெரிய ஜீனியஸ், உங்களுக்கு புரியும் எங்களுக்கு புரியாதா? ஆமா எம்கே. என்ன நோமா? இல்ல எம்கே, புருஷனை அப்பாவை இந்த மாதிரி செல்லமா அரட்டுறது மிரட்டுறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ கத்துறத பார்த்தா உனக்கு செல்லமா மிரட்டுற மாதிரி தெரியுதா? டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா. அது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் பொண்ணுங்களுக்கு தான் புரியும். என்ன ஃபீலிங்ஸோ, மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸ். அப்படி இல்ல எம்கே. என்ன அப்படி இல்ல? அறிவு கட்டவன் 3 பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான், இப்படி இங்க வந்து பொண்டாட்டி கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் இவன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. இவள சொல்லணும் எல்லாம், இப்படி வந்து தலைய கொடுத்துருக்கா பாரு. டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஏன்டா இங்க இன்வைட் பண்ண வந்தோன்னு இருக்கு. அப்படி இல்ல எம்கே, எத்தனை பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாலும் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கே சக்கரவர்த்தியாவே இருந்தாலும் அவர் பொண்டாட்டிக்கு அவர் புருஷன். அதனால இங்க அவர் திட்டு வாங்கி தான் ஆகணும், குட்டு வாங்கி தான் ஆகணும். வெளியே வேலைக்கு போற இடத்துல இவரை பார்த்து 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கிட்ட இவர் பேச்சு வாங்கி தான் ஆகணும். அதான் நல்ல புருஷனுக்கு அழகு. கிழவி மாதிரி பேசிட்டு இருக்காத, வாய மூடு. அச்சோ, உங்களுக்கு புரியல எம்கே. எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு தான் புரியல. பாருங்க, புகழரசி அக்கா அவங்கள செல்லமா சந்தோஷமா தான் திட்டிட்டு இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, தன்னோட அப்பாவும் தன்னோட ஹஸ்பண்டும் இவ்வளவு அந்யோன்யமா ஜாலியா இருக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? அவ கோவமா தானே கத்துறா. அது பொய் கோபம், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பெருமைப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியே மட்டும் கோவமா திட்டுறதெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு கை வந்த கலை. அது உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு புரியாது எம்கே. என்ன லாஜிக்கோ உங்க லாஜிக். காலங்காத்தால இவளுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தது தப்பா போச்சு. என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாரி சாரி எம்கே, சாரி வெண்ணிலா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். எம்கே சாரிடா. ஒன்றும் பரவாயில்லக்கா, நம்ம வீடு தானே, வெயிட் பண்றதுல என்ன தப்பு? அது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவும் அவரும் நைட்டு ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே தூங்காமல் இருந்திருக்காங்க போல. விடிஞ்சு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. அதான் கதவை தட்டின சத்தம் கூட கேட்காம தூங்கிக்கிட்டு இருந்துட்டாங்க. அது ஏசி ரூம் பத்தியா, அதான் கேட்கல. சாரி நிலா. எம்கே சாரிடா. அவர் கோவமா இருக்காரு. எம்கே கோவமா இருக்கியா? கூலா ஏதாவது கொண்டு வரட்டுமாடா? எங்க அவ வர சொல்லு, நான் இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்புறேன். இந்த வர்றாரு வர்றாரு, முகத்தை கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் போய் பிரஷ் பண்ணி விட்டுட்டு வாயேன். அதெல்லாம் அவரே பண்ணிக்குவாருடா. இல்ல நீ போய் பிரஷ் பண்ணி விட்டுட்டே வா. நீ வேலைக்காரி தானே அவனுக்கு, போய் இதையும் சேர்ந்து பண்ணிட்டு வா போ. டேய் சும்மா இரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து வாச்சிருக்கான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு. இப்போ என்னடா உனக்கு? உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை வர சொல்லு சீக்கிரமா. நான் இன்விடேஷனை கொடுத்துட்டு கிளம்புறேன்.
தம்பி எம்கே வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. அப்புறம் கல்யாணம் பக்கத்துல நெருங்கிருச்சாக்கும். ஆமா அங்கிள், அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? உங்களுக்கு இப்போ உடம்பு ஓகேவா? நான் சூப்பரா இருக்கேன் ஐயா, ஜாலியா இருக்கேன். ஓகே அங்கிள், சந்தோஷம். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு அங்கிள், கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சரி. அம்மாடி, தம்பிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? வேண்டாமாப்பா, கோவமா இருக்கான். ஏய்யா, ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டோமோ? ஆமா, பட் தட்ஸ் ஓகே, ஃபைன். ஆமா, எங்க உங்க மாப்பிள்ள? அதான் வந்துகிட்டு இருக்காரு. அது ஒண்ணுமில்ல, நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆகி போச்சு, அதான் காலையில போட்டு கலவரம் ஆகி போச்சு. சரி ஓகே. நிலா, நீ உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், இந்த கிளம்பிடுவோம்ல. எம்கே, வாப்பா வா, நல்லா இருக்கியா? யா ஃபைன். நீ எப்படி இருக்க? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லப்பா, காயமெல்லாம் நல்லா ஆறிருச்சு, வலியும் இப்ப நல்லா குறைஞ்சிருச்சு. அப்புறம் என்னத்துக்கு 8:30 மணி வரைக்கும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குற? எம்கே டேய் சும்மா இருடா. ஏன் இப்ப அதுல உனக்கு என்ன? இவளை ஏன்டா கஷ்டப்படுத்துற? கத்த வச்சிட்டு இருக்க? எம்கே சும்மா இருடா. தம்பி தெரியாம தூங்கிட்டமப்பா, இனிமேல் அப்படி எல்லாம் நடக்காது. அலாரம் வச்சனால எந்திரிச்சிடறோம். கொஞ்சம் டயர்ட்ல தூங்கிட்டேன் எம்கே. ஏன் அவளும் தானே செல் டொனேட் பண்ணி டயர்டா இருக்கா, அவளும் தான் வீக்கா இருக்கா, நீ மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணி வீக்கா இருக்கியா? உனக்கு எப்படி டயர்ட்னஸ் இருக்குமோ அதே டயர்ட்னஸ் அவளுக்கும் இருக்கும். கொஞ்சமாவது கேர் பண்ண அவளை. எம்கே தம்பி ஏன் தப்பு தான். நான் தான் நைட்டு ரொம்ப நேரம் முழிக்க வச்சுட்டேன் மாப்பிளைய. உங்க ஃப்ரெண்டை நாங்க ஒன்னும் கஷ்டப்படுத்தல, செத்த நேரம் அசந்து தூங்கிட்டோம், அவ்வளவுதான். இல்ல அங்கிள், இப்போ அவகிட்ட இன்னொரு சாவி இருக்க போய் வீட்டை திறந்து உள்ள வந்துட்டா. சாவி இல்லைன்னா அவளும் உங்க குக் மாதிரி வாசல்ல நின்று கதவை கத்திட்டு தானே இருந்திருப்பா. ஆமா தம்பி, நீங்க தான் வயசானவர், அவனாவது கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க வேண்டாமா? சரிடா, இப்ப என்னங்கிற? இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோன்னு சொல்றேன். சரியப்பா சரி, உன் ஃப்ரெண்ட தங்க தட்டுல வச்சு தாங்குறேன், போதுமா? என்னமோ பண்ணி தோலை, அவ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. சரிங்க வா. நீலா, அதை எடு. எப்படி 2 பேரையும் சேர்த்து வச்சு கொடுக்கணுமா? ஆமா, 3 பேரையும் ஒன்னு சேர நிக்க வச்சு கொடுங்க. ஓகே. அங்கிள். தம்பி. புகழ். மச்சான், நீங்க 3 பேருமா சேர்ந்து என் கல்யாணத்துக்கு வந்துடணும். அங்கிள் இதை வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வந்துருவோம். என்னையா தம்பி, என்னென்னமோ இருக்கு? ட்ரெஸ் இருக்கு அங்கிள், உங்க 3 பேருக்கும். புகழ், உனக்கு பட்டு சாரி எடுத்திருக்கேன், ஓகே தானே? சரிடா, தேங்க்ஸ். உனக்கு பட்டு வேட்டி செட் எடுத்திருக்கேன், ஓகே தானே மச்சான்? சரிப்பா, தேங்க்ஸ். ஆனா ஒரு விஷயம். என்ன சொல்லு? இது ஒண்ணு நானும் என் மாமனாரும் வருவோம் கல்யாணத்துக்கு, இல்லாட்டி புகழரசியையும் அவங்க அப்பாவையும் அனுப்புறேன். யாராவது 2 பேரும் தான் வர முடியும். ஏன் என் கல்யாணத்துக்கு வர்றதை விட அப்படி என்ன வேலை உனக்கு தட்டுக்கட்டு போகுது? இல்லடா மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல்ல யாராவது ஒரு ஆள் இருந்தாகணும். ஓஹோ, 8:30 மணி வரைக்கும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குன நீ பேசுற ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருக்கணும்னு. இப்ப யார் இருக்காங்க அங்க? அது டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இல்லனா நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து ஜோடியா என் கல்யாணத்துக்கு வர பாருங்க. வந்துடுறோம் எம்கே, வந்துடுறோம், கண்டிப்பா வந்துடுறோம். உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒன்னு அவன் வராம இருந்தான், இல்லனா ஒன்னு அனுப்பாம இருந்தான்னு வை. வந்துருவோம், நாங்க 2 பேருமே சேர்ந்து அப்பாவையும் கூட்டிட்டு 3 பேரா வந்துடுறோம். சரி சரி, அப்ப நான் வரேன். அங்கிள் போயிட்டு வரேன். ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களேப்பா 2 பேரும். காலையில டிஃபன் சாப்பிட்டு தான் அங்கிள் கிளம்பணும், இப்போ ஒன்னும் சாப்பிட முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி சரி. என்ன எம்கே, உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நிலாவை கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, வேற என்ன பண்றது, எங்க அம்மாவால அலைய முடியல, ஒத்தாளா போய் பத்திரிக்கை கொடுக்க கூடாதான், அதான் நிலாவை கூட்டிட்டு வந்தேன். உன் வருங்கால வைஃப் என்ன பண்றாங்க? அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆபீஸ்ல அவ தான் இருக்கா. ஆபீஸ் வேலையை ஃபுல்லா அவ பாத்துக்கிற, கல்யாண வேலையை ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன். என்ன இது வெளியே அலையணும் பாத்தியா? அவளுக்கும் சேர்த்து நான் தான் இன்விடேஷன் வச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, ஓகே, பாத்துக்கங்க. ஆமா, அவளுக்கு என்ன உடம்புக்கு? ஃபீவர் தான், கொஞ்சம் டயர்டா இருக்கா. சரி சரி, பாத்துக்கோ. இங்க பாரு மச்சான், உங்க வீட்ல ஏதோ சாக்கு சொல்லி தட்டி கழிச்ச மாதிரி என்கிட்ட பண்ணிடாத. சரி வந்துடுறேன். ஓகே, வர பாருங்க. என்ன சரி, போயிட்டு வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. சரிப்பா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்கக்கா. நான் முதல் நாளே உங்களை எதிர்பார்ப்பேன். முதல் நாள்னா நான் மட்டும் வரேன் நீலா, கல்யாணத்துக்கு நாங்க 3 பேர் வந்துடுறோம். சரிக்கா, அது உங்க வசதியை பாத்துக்கோங்க. என்ன பாப்பாவே பாத்துக்கிடணும்ல, ரொம்பவும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களை. இருந்தாலும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா 3 பேர் வந்துருங்கக்கா. அப்ப நீங்களும் வந்துருங்கப்பா. ஆட்டோமேட்டா தாய், வந்துடுறோம். சரி இருங்க, போயிட்டு வரோம். வாங்கடா. என்ன மிரட்டிட்டு போறான்? என் மாப்பிள்ளையா போயிட்டான், அதான் ஒன்னும் பேச முடியல. அவன் உங்க மாப்பிள்ளையா உங்களை மிரட்டிட்டு போகல, என் ஃப்ரெண்டா உங்களை மிரட்டிட்டு போறான். ஓஹோ, ஆள் வச்சு மிரட்டுறீங்களோ? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். தங்கத்தட்டுல வச்சு என்ன தாங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்கிட்ட தங்கத்தட்டு வாங்கிட்டு வந்துருங்க. மாப்பிள்ள, எம்கே பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோச்சுக்கிடாதீங்க. 2 பேரும் காலேஜ்ல படிக்கும் போது எங்க வீட்டுக்கு இந்த தம்பி அடிக்கடி வரும். அப்ப இவளை நான் ஏதாவது சொன்னாலே என்கிட்ட சண்டைக்கு பாயும் அந்த தம்பி. உங்களை மச்சாங்கிற உரிமையில எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மிரட்டிட்டு போறாரு, அவ்வளவுதான். எனக்கெல்லாம் பழகி போச்சு. கல்யாணத்துக்கு 3 பேரும் வரணுங்கிறான்.
எங்க கொஞ்ச நேரம் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாங்க. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் போல இருந்துட்டு முகூர்த்தம் முடியவும் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிருங்க. நான் இருந்து வர்றேன். சரி, என்னமோ பண்ணுங்க. கண்டிப்பா போகணுங்க. அங்க உங்க தங்கச்சி வீட்டு சைடு தான் நீங்க போய் நிக்கலன்னாலும் என் ஃப்ரெண்டுக்காக நான் போய் நிக்கணுங்க. அதான் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போயிட்டு வருவோம்னு சொல்லுங்க. சரி, போயிட்டு வருவோம். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன? போயிட்டு வருவோம். போதுமா? எப்பா போதும். இவன் கூப்பிட்டு போனா அங்க எங்க அப்பா கிட்ட நான் என்னென்ன பேச்சு கேட்கணுமோ அதெல்லாம் அவ்வளவு கூட்டத்துல வச்செல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. இவங்க 2 பேரும் எப்பவுமே இப்படித்தானாமா? அதெல்லாம் என்னமோ எனக்கு தெரியாதுப்பா. எப்பவுமே இவர்கிட்ட இப்படித்தான் பேசுவானா வைப்பானான்னு. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் மேல ரொம்ப கோபமா இருக்கான். சரிம்மா, சரி. இந்த எம்கே தம்பியை பாத்தியா? 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. ஆமாப்பா, அவன் இதெல்லாம் செய்யலன்னா தான் ஆச்சரியப்படணும். பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்குமா. முத்துக்காலை வினிதா, நல்லா இருக்கு. வாடகை 3700 ரூபா. கரண்ட்டுக்கு நீங்க தனியா கட்டிக்கிடணும். ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனி கரண்ட் தான். அவங்க தனித்தனியா தான் கட்டிக்கிடணும். தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் வராது, வெளியே தான் வரும். நீங்க எடுத்து தான் வீட்டுக்குள்ள பழங்கிக்கிடணும். சரிங்கம்மா. தேவையில்லாம சொந்தக்காரங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்து தங்க வைக்க கூடாது. அதிகபட்சம் ஒரு 2-3 பேர் தான் அலவுடு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்புறம் இது யாரு? அம்மா, என் தங்கச்சி. நீங்க 2 பேர் மட்டும் தானா? அம்மாப்பா? அம்மா அப்பாலாம் இல்லம்மா, நாங்க 2 பேர் மட்டும்தான். ஓஹோ, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? ஊட்டியில இருந்தோம்மா. அங்க ஒரு எஸ்டேட்ல மேனேஜரா வேலை பார்த்தேன். அப்படியா? இப்ப அங்க பாக்கலையா? ஆமாம்மா, பார்க்கல. சரி, அப்புறம் வேற இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? அண்ணன் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் வேலை பார்க்கலம்மா. சொந்தமா தான் ஆரம்பிக்க போறோம். சொந்தமானா பிசினஸா? ஆமா. என்ன பிசினஸ்? ஏஜென்சி ஒன்று ஆரம்பிக்க போறோம், டீ ஏஜென்சி. அப்படியா? அதுல நல்ல வருமானம் வருமோ? வரும். அப்படியா? அப்ப இப்போதைக்கு வேலை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். நாளைக்கு எங்க அண்ணனுக்கு வேலை வந்துடும். இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஊட்டிலேயே இருக்கிற பெரிய எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட சேர்ந்து ஃபேக்டரியையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்க அண்ணனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஐடிஐ முடிச்சிருக்காங்க. நல்லா வேலை பார்ப்பாங்க. சீக்கிரமே முன்னுக்கு வந்துருவாங்க. என்னமோ அது உங்க பாடு. எனக்கு வாடகை மாசமான கரெக்டா வந்தா சரிதான். 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். டான்னு கொடுத்துருவோம். உன் பேர் என்னம்மா அப்படி டான் டான்னு பேசுற? என் பேரு மானு. உங்க அண்ணன் பேர் என்ன? எங்க அண்ணன் பேரு அருணாச்சலம். சரி சரி, நீங்க 2 பேரும் தானே? என்ன வேற யாரையும் கூட்டிட்டு வந்துட மாட்டீங்களே? இப்போதைக்கு எங்களுக்கு வேற யாரும் இல்லம்மா. நாங்க 2 பேரும் மட்டும்தான். இனிமேல் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணிட்டா எங்க அண்ணி வந்துருவாங்க. அப்புறம்னா குடும்பம் பெருசா போயிரும்ல. அப்ப வாடகையை கூட்டுவேன். ஏம்மா, அது வரும்போது பாத்துக்கலாமா? ஆள் கூடுனா வாடகையை கூட்டிடுவேன். சரிம்மா, சரி, அது ஆகும்போது பாத்துக்கலாம். சரி சரி, உள்ள வாங்க, வீடை சுத்தி பார்க்கலாம். மனு, என்னம்மா இந்த அம்மா இவ்வளோ கராரா இருக்காங்க? வீட்டுக்காரங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இவ்வளவு நாள் குவார்டர்ஸ்ல இருந்து பழகிட்டோம். இப்பதான் வெளியே வாடகைக்குன்னு வந்திருக்கோம். அப்படி இப்படிதான் இருக்கும். ஓஹோ, உனக்கு ரொம்ப தெரியுமோ? தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். வாங்கன்னு போவோம். உங்களோட சேர்ந்து இங்க மொத்தம் 4 வீடு இருக்கு. ஆக மொத்தம் 5 வீடு. பிள்ளைய தனியா விட்டுட்டு போறமேன்னு பயமெல்லாம் இருக்காது உங்களுக்கு. எல்லாரும் ஒண்ணு மண்ணா துணைக்கு இருப்பாங்க. அப்படியாம்மா? அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதி. ஆமா, இந்த மாதிரி இடம்னா பாதுகாப்புக்கு நல்ல கேரண்டி. நீங்க ஒழுக்கமா இருந்துகிட்டா போதும். அதெல்லாம் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்மா. சரி சரி, வாங்க உள்ள வாங்க. அக்கம் பக்கத்து மனுஷர்கிட்ட சண்டை போடாம இருந்துக்கங்க. யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட்னு வந்து நிக்க கூடாது. பாருங்க, இதான் உங்க வீடு. நல்ல காலையில சாயங்காலம் மன கூட்டி தொளிச்சு பெருக்கி கோலம் போட்டு வச்சிடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். சரி, உள்ள வாங்க. பாருங்க, வெளியே தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த தொட்டிக்குள்ள ஊத்தி பழங்கிக்கங்க. எனக்குள்ள குளிக்கிறதுனா குளிச்சுக்கங்க. ஒரு தரகிற போடனா போட்டுக்கங்க. பாத்ரூம் வெளியே இருக்கு. நைட்டு நேரம் குளிக்கணும் வைக்கணும்னா இங்க பழங்கிக்கங்க. மத்தபடி வெளியே பழங்கிக்கங்க. என்ன? சரிங்கம்மா. இல்ல ஒரு தட்டி கட்டி வச்சு அடைக்கனால அடைச்சுக்கிடுங்க. நைட்டு நேரத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். மத்தபடி வெளியே பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு குளிக்கணும்னா இங்கனக்குள்ள குளிச்சுக்கலாம். ஒரு சாமத்துல கும்பத்துல அந்த மாதிரி. சரிங்கம்மா, சரி. பாத்திரம் கத்திரம் எடுத்து போட்டு கழுவுறதுன்னு இந்த இடம் நல்ல வசதியா இருக்கும். மற்றபடிக்கு உள்ள அடுப்படி இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு. பாத்துக்கங்க. போய் பார்த்துட்டு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன். சரிங்கம்மா. நல்லா இருக்குல்லண்ணே. இந்த அம்மா பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. அப்படித்தான் பேசுவாங்க. நம்மளும் சீக்கிரமா ஒரு சொந்த வீடு கட்டி பக்கத்துல என்ன 4 வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு நம்மளும் இப்படி பேசுவோமா? நம்ம இங்க 3700 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு வாங்க வந்திருக்கோம். இன்னும் நம்ம வீடு வாங்கி கட்டி இப்படி பேச உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போகுது. அதெல்லாம் நடக்கும். ஆமா போ. ஆமா, என்னமோ பேசிட்டு இருக்க, ஏதோ டீ ஏஜென்சி அது இதுன்னு. ஆமாண்ணே, கண்டிப்பா நம்ம பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல இந்த வாடகைக்கு வீடு பார்க்கணும்னு ஏன் சொன்னேன்? இங்க பக்கத்துல இன்னொரு குடோன் பார்த்தோம்ல, அதையும் சேர்ந்து நீங்க வாடகைக்கு பிடிக்கணும். அது எதுக்கு? அந்த குடோனை வாடகைக்கு எடுத்து தான் அதை 2ஆ மறிச்சு ஒரு பக்கம் ஆபீஸாவும் இன்னொரு பக்கம் குடோனாவும் யூஸ் பண்ண போறோம். என்னடா சொல்ற? நம்ம ஒரு ஏஜென்சி ஒன்று நடத்த போறோம். டீ கம்பெனியில முதல்ல டீலர்ஷிப் வாங்கணும். என்னடா சொல்ற? ஆமா, இனிமேலும் நீங்க யார்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவோ அனுபவம் இருக்கு. ஒரு எஸ்டேட்டையே எடுத்து நடத்துற அளவுக்கு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுதான் இந்த டீலர்ஷிப்பை நம்ம எடுக்க போறோம். இந்த ஏஜென்சியை நம்ம நடத்த போறோம். அதுக்கெல்லாம் காசு வேணும்ல? நம்ம கிட்ட தான் இருக்கே. என் கல்யாணத்துக்குன்னு நீங்க சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல,
அது போக நகையும் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா பேசுற? ஆமாண்ணே, நம்ம செய்ய போறோம். எம்மா, யாரோ வாடகைக்கு வீடு கட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, எங்க இருக்காங்க? வீடு திறந்து கிடக்கு. உள்ளதான் இருக்காங்க, போய் பாரு. யாரு? நீங்க தான் வீடு வாடகைக்கு பார்க்க வந்திருக்கிறதா? ஏய் அருணு, நீ பாக்கியலட்சுமி தானே? ஏ பாக்கி,